இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கம்போடியா மற்றும் தாய்லாந்து முதல் தலைவர்களுடன் மலேசியா தொடர்பு கொள்ளும். கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையிலான எல்லை மோதலை தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை முன்மொழிய மலேசியா தொடர்ந்து அவ்விரு நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்பு கொள்ளும். மோதலை நிறுத்த தாம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு கம்போடியா பிரதமர் ஹன் மெனாடுன், தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் புன்தம் விச்சார்சியாவும் நன்றி தெரிவித்ததாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒப்புக்கொண்ட பிறகும் எல்லையில் துப்பாக்கிச்சூடு நிகழ்வதாக தெரிகிறது. எனவே நான் உடனடியாக டாக்டர் மாட் ஹசானை வெளியுறவு அமைச்சை தொடர்பு கொள்ள கூறினேன். நான் அவர்களை தொடர்பு கொள்வேன். குறைந்தபட்சம் முதலில் இந்த மோதலை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைகளை தொடருவேன் என்று அவர் கூறினார். சனிக்கிழமை புத்ரஜயாவில் நடைபெற்ற 50வது பிரதமர் கிண்ண விவாத இறுதிப் போட்டியில் கலந்து கொண்ட பின்னர் அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். ஃபாஸ்ட் ட்ராக் செயல்முறையை சுகாதார அமைச்சு அமல்படுத்தும். சுகாதார பணியாளர்களுக்கான தற்போதைய அவசர தேவையை பூர்த்தி செய்ய வழக்கமான முறைகளை பின்பற்றாமல் 4352 பணியிடங்களை நிரப்புவதற்கு சுகாதார அமைச்சு ஃபாஸ்ட் ட்ராக் எனப்படும் விரைவான செயல்முறையை அமல்படுத்தும். இது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டிய அவசியத்தை தாமே வலியுறுத்தியதாகவும் அதன் அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நாங்கள் விரைவான செயல்முறையை பயன்படுத்த விரும்புகிறோம். சுகாதார அமைச்சின் தலைமை செயலாளர் மற்றும் சுகாதார தலைமை இயக்குனர் ஆகியோரிடம் வழக்கமான செயல்முறைக்கு பதிலாக விரைவான செயல்முறையின் மூலம் இந்த பணியிடங்களை நிரப்ப நான் வலியுறுத்தினேன் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆண்டு அறிவியல் கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் சூல்கிஃப்லி அவ்வாறு கூறினார். சாரா கைரீனாவின் விசாரணை நியாயமாக மேற்கொள்ளப்படும். சாரா கைரீனா மகாதீர் எனும் 1ஆம் படிவ மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் உறுதியளித்தார். இந்த வழக்கு குறித்து விரிவான விசாரணையை மேற்கொள்ள அனைத்து தரப்பினரும் அரசு மலேசிய போலீஸ் படை PDRMக்கு இடம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். விசாரணை நிறைவு பெற்ற பின்னர் தற்போதுள்ள சட்டங்களின் அடிப்படையில் கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்று ஃபட்லினா கூறினார். கல்வி அமைச்சின் முன்னுரிமையை முதலில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எங்கள் தரப்பினர் மாணவர்கள், ஆசிரியர்கள் தொடர்புடைய எந்த ஒரு வழக்கையும் நாங்கள் இலகுவாக கருதவில்லை என்றார் அவர். பள்ளி மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கான உளவியல் ஆலோசனை உட்பட நெருக்கடிகளை கையாளும் பல முயற்சிகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஃபட்லினா கூறினார். 100 ரிங்கிட் நிதியுதவி போலி இணைப்புகளினால் ஏமாறாதே. அண்மையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 100 ரிங்கிட் நிதியுதவி தொடர்பில் உருவாக்கப்படும் போலி இணைப்புகள் மூலம் ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் அரசாங்கத்தில் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை போலவே bathungera.com எனும் சட்டவிரோத வலைதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். அரசாங்கத்தின் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ வலைதளமும் gov.my என்று முடிய வேண்டுமே தவிர அதற்கு மாறாக முடிவடைய கூடாது என்று தியோ விளக்கினார். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வழக்கமான dot.gov.my என்று முடியும். gov என்றால் அரசாங்கம், .ym என்றால் மலேசிய அரசாங்கம் என்றார் அவர். எனினும் பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் மோசடி கும்பல்கள் புதிய வலைதளங்களை உருவாக்குவது வழக்கமான ஒன்று என்பதையும் அவர் நினைவூட்டினார். புலாவ் பத்துபுதே மகாதீர் மீதான முடிவு தேசிய சட்டத்துறை தலைவரின் முடிவுக்கு அப்பாற்பட்டது. புலாவ் பத்துபுதே இறையாண்மை தொடர்பான பிரச்சனையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் முடிவு தேசிய சட்டத்துறை தலைவர் முடிவுக்கு அப்பாற்பட்டது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பில் அமைக்கப்பட்ட அரசு விசாரணை ஆணையம் முன்வைத்த பரிந்துரைக்கு பதிலாக ஒரு முடிவை அமைச்சரவை எடுத்துள்ளதாக அன்வார் விளக்கம் அளித்துள்ளார். எனவே அவர் மீது குற்றம் சாட்டும் முடிவு எட்டப்படவில்லை. ஏனெனில் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை. போலீஸ் விசாரணை, முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையிலான சிறப்பு பணிக்குழுவின் விசாரணை தெளிவாக முன்மொழியப்பட்டு கடுமையான குற்றங்களை நிறுவியது என்றார் அவர்.
பினாங்கில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு 3 கோடி ரிங்கெட்டுக்கும் அதிகமான ஒதுக்கீடு. 2009ஆம் ஆண்டு முதல் மாநிலம் முழுவதும் உள்ள தமிழ் பள்ளிகள், பாலர் பள்ளிகள் மற்றும் பஞ்சாபி கல்வி மையங்களுக்கு 3 கோடி ரிங்கெட்டுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டை பினாங்கு அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. இவ்வாண்டு செலவிடப்பட்ட 24,20,000 ரிங்கெட்டுக்கும் அந்நிதியில் உட்படுத்தப்பட்டுள்ளது. 2030 பினாங்கு உருமாற்றம் மற்றும் மலேசிய மடானி கொள்கை ரீதியில் கல்வி சுற்றுச்சூழல் அமைப்பை நியாயமான மற்றும் நிலையான முறையில் வலுப்படுத்தும் மாநில அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிப்பதாக மாநில முதலமைச்சர் சவுகான் யவ் கூறியுள்ளார். மொத்த நிதியிலிருந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் PIBG வழி தமிழ் பள்ளிகளுக்கு 17,80,000 ரிங்கிட், தமிழ் பள்ளிகளின் 14 பாலர் பள்ளிகளுக்கு 2,68,100 ரிங்கிட் மற்றும் 3 பஞ்சாபி கல்வி மையங்களுக்கு தலா 40,000 ரிங்கிட் என மொத்தம் 1,20,000 ரிங்கிட் வழங்கப்பட்டதாக சவ் கூறினார். பள்ளி வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி மாநிலத்தில் தாய்மொழி கல்வி தொடருவதற்கான ஆதரவையும் இந்த ஒதுக்கீட்டின் மூலம் வலுப்படுத்துவதாக அவர் மேலும் விளக்கினார். பினாங்கு மாநில மக்களை நேரடியாக அணுகுவேன் துன் ரம்லி. ஒற்றுமையின் சின்னமாகவும் தலைவர்களையும் மக்களையும் ஒன்றிணைக்கும் குரலாகவும் செயல்படும் தமது கடமைக்கு ஏற்ப மாநில மக்களை நேரடியாக அணுக தாம் செயல்படவிருப்பதாக பினாங்கு மாநில ஆளுநர் துன் ரம்லி ngா தாலிப் தெரிவித்தார். அரசியலில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் மக்களின் தேவைகள் மற்றும் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்தே தலைமைத்துவத்தின் செயல்திறன் அமைவதாக அவர் கூறுகிறார். 1982 முதல் 1999ஆம் ஆண்டு வரை பேராக் மாநிலத்தின் மந்திரி புசாராக 17 ஆண்டுகள் அனுபவம் உள்ள துன் ரம்லி மக்களை மையமாக கொண்ட அணுகுமுறையை செயல்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நானும் சில சமயங்களில் களத்திற்கு செல்கிறேன். ஆளுநராக என்னால் இயன்றவரை மக்களுடன் பழகுவேன். நாம் அவர்களுடன் நட்பாக இல்லாவிட்டால் அவர்கள் தங்கள் கவலைகள் என்ன என்பதை கண்டறிய மனம் திறக்க மாட்டார்கள். அதை அவர்களிடமே வைத்துக் கொள்வார்கள். எனவே இது நல்லதல்ல, இது போன்று நிகழக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியர்கள் கம்போடியாவின் எல்லை பகுதிக்கு செல்ல வேண்டாம். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான எல்லை பகுதியில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தாய்லாந்தில் உள்ள மலேசியர்கள் கம்போடியாவின் எல்லை பகுதிக்கு அருகில் இருக்கும் பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் உள்ள 7 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ள வேளையில் தாய்லாந்தில் உள்ள மலேசிய தூதரகம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. உபோன், ரட்சதனி, சுரின், சிசாகேட், புரிராம், சாகாவு, சந்தபுரி மற்றும் டிராட் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மலேசியர்கள் நினைவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆபத்தான பகுதிகளில் ஏற்கனவே உள்ள மலேசியர்கள் தடை செய்யப்பட்ட அல்லது மேல்முறையீடு செய்யப்பட்ட பகுதிகளை தவிர்க்கும் வகையில் தங்கள் பயண திட்டங்களை கவனமாக திட்டமிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் மலேசிய தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மூலம் நெருக்கடி நிலை குறித்த ஆகக்கடைசி தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழா. வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் ஆடிப்பூர திருவிழா வைபவம் மிகவும் விமரிசையாக தொடங்கியது. அம்மனுக்கு உகந்த விழாவாகிய இந்த ஆடிப்பூர திருவிழா முந்தைய காலத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஒரு நாள் விழாவாக மட்டுமே கொண்டாடப்பட்டது. ஆனால் கடந்த 24 ஆண்டுகளாக தான் ஸ்ரீ அவர்களின் தலைமையில் ஆடிப்பூர உற்சவ திருவிழா 11 நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருவது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஆடிப்பூர முதல் நாள் விழாவில் 108 சங்காபிஷேகம், சிறப்பு பூஜைகள், மங்கள இசை வாத்தியங்கள், பாரம்பரிய இசை நிகழ்வு மற்றும் பரதநாட்டியம் போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் கலந்து கொண்டு தெய்வீக படைப்பினை வழங்கிய அனைத்து கலைஞர்களுக்கும் பக்தர்களுக்கும் தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் பாராட்டு சின்னங்களை வழங்கி சிறப்பு செய்தார். இதனிடையே ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்ற இந்த விழாவில் பக்த மெய்யன்பர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று நடராஜா கேட்டுக்கொண்டார். பெரு பேருந்து விபத்தில் 18 பேர் பலி. பெருவின் மத்திய பகுதியான ஆண்டஸ் மலை பகுதியில் வெள்ளிக்கிழமை 66 பயணிகளுடன் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 18 பேர் உயிரிழந்தனர்.
24 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் லிமாவில் இருந்து புறப்பட்ட அந்த 2 அடுக்கு பேருந்து லா மெர்சிட் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் விபத்துக்குள்ளானது. வளைவாகவும் குறுகலாகவும் இருந்த சாலை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அப்பேருந்து தடம் மாறி ஆற்றில் கவிழ்ந்து விழுந்தது. போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விபத்துக்கு முன்னர் வாகனத்தில் இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டதாக உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருகின்றனர்.